என் பேர் உமர். தர்மபுரி மாவட்டம் பி துணிஞ்சிப்பட்டி வடசந்தியூர் வில்லேஜ் 10ஆம் வகுப்பு 397 மார்க் எடுத்தேன். அதுக்காக கலெக்டர் நேரடியாக வீட்டுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. கலெக்டர் சார் வந்தாங்க, பூ கொடுத்தாரு. பூ கொடுத்து ஷாலெல்லாம் போட்டு விட்டாரு. டிக்ஷனரி கொடுத்தாரு. நல்லா படிக்க சொன்னாங்க. இப்போ எடுத்ததுனால 12ல் அதிகமாக இருக்கணும், டபுளாக இருக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க. உனக்கு என்ன ஹெல்ப்பு வேணால் கேளு சொன்னாங்க சார். சார் டிராயிங்கெல்லாம் பார்த்தாரு. ஹேண்ட்ரைட்டிங்லாம் பார்த்தாங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா ஜெராக்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. மினி ஜெராக்ஸ் என்ன போட்டிங்களான்னு கேட்டாங்க. அப்புறமா எழுதி காமிக்க சொன்னாங்க. எழுதி காமிச்சனால செம்மையாக இருக்குது. நானும் இவரை எழுத மாட்டேன், என் ஹேண்ட்ரைட்டிங் யாருக்கும் புரியாது, ஹேண்ட்ரைட்டிங் செம்மையாக சூப்பராக இருக்குது, நல்லா வரைகிற டேலண்ட்டாக இருக்குது, 11th 12th நல்ல மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க சார். நான் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் வண்டி வேணும், ஹெல்ப்ஃபுல்லாக வேணும்னு கேட்டேங்க சார். அப்புறமா மேலுக்கு 11th 12th காலேஜ் படிக்கிறதுக்கும் எனக்கு அரசாங்க உதவி செய்யணும்னு கேட்டேங்க சார். சரி செய்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப்பு வேணால் கேளுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன், உனக்காக செய்கிறேன்னு சொன்னாங்க சார். அவங்களும் நல்லா பேசுவாங்க சார். நான் மிஸ்ஸு சாரானா நல்லா பேசுவாங்க, நல்லா படுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க சார். ஒரு நாள் கூட அடிச்சதே இல்லை. சந்தோஷமாக பேசுவாங்க, நல்லா சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லி தந்தனாலும் சார் இவ்வளோ மார்க் எடுத்தேன். அதுக்காக மகிழ்ச்சியாக இருக்குது சார். வீட்டில் என்ன சொன்னாங்க அப்பா அம்மா? சந்தோஷமாக இருக்காங்க சார். நல்லா மார்க் எடுத்திருக்கேன், இனிமேலையும் 11th 12th அதிகமாக இருக்கணும்னு சொன்னாங்க சார். கலெக்டர் ஆகணும் ஆம்பிஷன் சார். சயின்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேங்க சார். சார் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் படிப்பேங்க சார். 2 மணி நேரம் படித்தேன்னா 1 மணி நேரம் வினாடுவேன் சார். டிவி கொஞ்ச நேரம் படிப்பேன். அந்த மாதிரி ட்ராயிங் பண்ண எழுதி காமிப்பேன். அதுக்காக டீச்சரு அம்மா அப்பானா நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க சார். 2 கையில் தான் ட்ராயிங் வரைவேன். எழுதனாலும் 2 கையில் தான் சரி எழுதுவேன். நான் எக்ஸாமும் சொல்ல வேற டீச்சர் தான் சரி எழுதுனாங்க. அவங்க எழுதினால தான் சரி ஒரு பொசிஷனில் நிற்கிறாங்க சார். அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேங்க சார். அப்பா மெக்கானிக்கல் சார், அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க சார். நானும் என் தம்பி ஸ்கூலுக்கு என் தம்பி 7வது படிக்கிறாங்க சார். அரசு நிறைய உதவி செய்யுது. அதுக்காக நீங்களும் படிக்கிங்க, நிறையா படிங்க, நல்லா மார்க் எடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கவங்கன்னா கிண்டல் பண்ணாதீங்க, அடுத்தவனுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு சொல்லித்தாங்க, தெரியாதவருக்கு சொல்லித்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நல்ல மார்க் எடுங்க. இந்த மாதிரி இருக்குவாங்கன்னா கஷ்டப்படாதீங்க, நீங்களும் படிங்க, நல்லா படித்து முன்னேறிங்க. உமர் அவங்க அப்பா பேசுகிறேன். நான் துறிஞ்சிப்பட்டி ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் படிக்கிறார், பாய்ஸ் ஸ்கூல். அதில் 397 மார்க் எடுத்திருக்கிறாரு. அதில் மாற்றுத்திறனாளின்றதுனால அதில் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இவர் எடுத்த மார்க்குக்கு கலெக்டர் சாரே வந்தாங்க. கலெக்டர் சாரே தம்பிக்கிட்ட சந்தித்து பேசினாங்க. பையன்கிட்ட பேசுனதுக்கு படிப்புக்கு என்ன தேவையானதோ அந்த உதவியெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னாங்க. 2வது அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் என்ன தேவையாக இருக்குதோ அதெல்லாமே நாங்கள் பூர்த்தியாக பண்ணித்தரோம் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சார். கலெக்டர் சார் வீடு தேடி வந்தார். ரொம்ப தங்கமானவர். எங்கள் இடத்துல என்ன குறைகள் இருக்குதோ அதெல்லாம் கேட்டார். பையனுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நாங்கள் பூர்த்தி செஞ்சு தரோன்னிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. வேறு ஸ்கூலுங்களில் கொண்டு போயிட்டு நம்ம பசங்களை சேர்த்தணுன்னாலும் அவங்க சேர்த்துறதுக்கு யோசிக்கிறாங்க. இது மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்கள அவங்கள உற்சாகமாக சேர்த்தி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தினாங்க. காக்கா இப்போ இவர் எப்படி மாவட்டத்தில் 2வது இடத்துல வந்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்க இடத்துலையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதெல்லாமே அவங்க இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு ஈஸியாகும். அவங்களுக்கு இடத்துல சேர்த்துறதுனாக்கா அவங்க சேர்த்துறதுக்கு அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா நல்லாவாக இருக்கும். இவர் எப்படி 2வது இடத்துல வந்தாங்களோ அதே மாதிரி நிறையா குழந்தைங்க அவங்க கனவுகளை எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம், வேஸ்ட் ஆக்கிடுறோம். அதனால் ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து அது மாதிரி குழந்தைங்கள உற்சாகப்படுத்தினா நல்லாயிருக்கும் சார். எப்படி கலெக்டர் சார் உற்சாகம் பண்ணாங்களோ அதே மாதிரி மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் சேர்த்தி இதே மாதிரி என் பையன் எப்படி நல்லா மார்க் எடுத்தாங்களோ அதே மாதிரி மார்க் எடுக்கிற மாதிரி அவங்க இடத்துல கொண்டு போய்ட்டு சேர்த்தனா நல்லாவாக இருக்கும் சார். 2வது இவர் வாழ்க்கைக்கு என்ன தேவையாக இருக்குதோ அது அனைத்துமே கலெக்டர் சார் செஞ்சு தரேன்னிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பையன் இடத்துல கேட்டாங்க, நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றப்பா அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி ஊரில் நான் டாக்டராகவோ இல்லைன்னா உங்கள் மாதிரி கலெக்டர் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்றேன்னும்போது அதுக்கு என்ன தேவையாக இருக்குதோ அது கவர்மெண்ட்டும் செய்யும்,
நானும் செய்கிறேன்ப்பா அப்படின்னாங்க சார். டிராயிங் அவர் முன்னாடி டிராயிங் வரைஞ்சி காமிச்சார், வரைஞ்சி வச்சதெல்லாம் காமிச்சார், எழுதி காமிச்சார் அவர் கையால். அதெல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சார். கலெக்டர் சார்கிட்ட கேட்டோம், இவருக்கு தேவையான வண்டி எதனா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார்ன்ட்டு. கொடுக்குறேன்ட்டு சார் வந்துட்டு கலெக்டர் சார் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஏரியாவில் பட்டாலாம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் பட்டா சார்கிட்ட கேட்டோம், அதுக்கும் ஏற்பாடு நான் பண்ணி தரேங்க அப்படின்னு இருக்கிறாரு. ரொம்ப தங்கமான சாராக இருக்காங்க. இது மாதிரி எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இது மாதிரி எதனா தேவைகளாக இருக்கிறது தேடி செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். கலெக்டர் சார் இங்கே வருவாருன்ட்டு நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுவும் மார்க் ஒரு பக்கம், ரெண்டாவது மாற்றுத்திறனாளி அது மாதிரி வருவாங்கன்ட்டு நாங்கள் கனவுல கூட எதிர்பார்க்கல. அவர் வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வாழ்க்கையில் நேற்று நடந்த சம்பவம் மாதிரி வேறு எதுவுமே இல்லை சார். அவ்வளோ சந்தோஷம் எனக்கெல்லாம். கலெக்டர் சார் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு போனாவே பர்மிஷன் வேணும், அதில் அவரே தேடி வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். அது மட்டும் இல்லை, அவர் கூட இந்த நிறையா பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனமார நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்கூலில் கொண்டு போயிட்டு நாங்கள் சேர்த்தும் போது அவங்க இடத்துல குறைகளை தான் பார்த்தாங்க. போக முடியாது, வர முடியாது, அவங்கள சேர்த்துறதுக்கு யோசித்தாங்க. ஆனால் துறிஞ்சிப்பட்டி ஸ்கூலில் நாங்கள் சேர்த்தும் போது பிரின்ஸிபால் சாரும் சரி, வேறு சாருங்களும் சரி, டீச்சருங்களும் சரி, அவங்க இடத்துல சங்கட்டமே இல்லை. நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் சேர்த்தலாங்க அப்படின்னாங்க. நாங்கள் அவங்கள சேர்த்தும் போது கவலைப்பட்டோம், அதுக்கப்புறம் சேர்த்திட்ட அப்புறம் கவலைலாம் இல்லை சார். தன் குழந்தைங்கள மாதிரி அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. பிரின்ஸிபால் சாரும் ரொம்ப அவர் மேலே ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கிட்டாங்க, வேறு சாருங்களும் அவங்க மேலே அக்கறையாக எடுத்துக்கிட்டாங்க. இது மாதிரி மாற்றுத்திறனாளிங்க எத்தனையோ பேருங்க இருக்காங்க, அவங்க இடத்துலையும் நிறையா சாருங்க, நிறையா ஸ்கூலுங்க இருக்குது, அவங்க இடத்துலையும் அவங்க மேலே இறக்கம் காமிச்சாங்கனாக்கா அவங்களும் முன்னாடி வரத்துக்கு நல்லாவாக இருக்கும் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி துறிஞ்சிப்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியராக கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் என் பள்ளியானது தேர்வு எழுதிய மாணவர்கள் மொத்தம் 69, தேர்ச்சி பெற்றவர்கள் 67. பள்ளியின் தேர்ச்சி விகிதம் 98. பெருமை என்றால் என் பள்ளியில் பயின்ற மாற்றுத்திறனாளி மாணவன் உம்மர் என்ற மாணவன் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளான், மாவட்ட அளவில் பெருமை சேர்த்துள்ளான். அதற்காக நேற்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதிப்புமிகு முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் இருவரும் மாணவர்களுடைய வீட்டிற்கே சென்று அதிர்த்துள்ளார்கள். அது என் பள்ளிக்கு மிக சிறந்த ஒரு கௌரவமாக கருதுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இம்மாணவன் பற்றி சொல்ல வேண்டுமானால் ரொம்ப ஒபிடியண்டான மாணவன். எந்தவித ஹெல்ப்பு தான் எங்களை சொல்லுவான். அப்பா பார்த்தோன்னா பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவராக இருக்கிறார். அது சிறந்த ஒரு பெருமை. பையனுக்கு என்ன வேணும் கேளுங்க, என்ன ஹெல்ப் பண்ணுவேன். பள்ளிக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனுடைய பெற்றோர்கள் ஆகியோருக்கு பள்ளி மற்றும் தலைமை ஆசிரியர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.